இந்தியாவில் அழுத்தக் குழுக்கள் பற்றி கேட்கப்பட்ட செயல்பாடுகளில் ஒன்று என்ன? ஏ. நேரடித் தேர்தல்களில் அவற்றின் பங்கு. பி. அவற்றின் வரலாற்று வளர்ச்சி. சி. அரசியல் கட்சிகள் மீதான அவற்றின் செல்வாக்கு. டி. அவற்றின் குறிப்பிட்ட செயல்பாடுகள். சரியான பதில் டி. அவற்றின் குறிப்பிட்ட செயல்பாடுகள். சரியான விடை டி. சோகஸ்மேலி அழுத்தக் குழுக்கள் என்பவை பொதுநலன்களை பாதுகாக்கவும் அரசின் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்தவும் செயல்படும் அமைப்புகளாகும். ஒருவழி பாதையில் வாகனத்தை நிறுத்துவதில் என்ன செயல் தடை செய்யப்பட்டுள்ளது? ஏ. அபாய விளக்குகளுடன் நிறுத்துதல். பி. 10 நிமிடங்களுக்கு மேல் நிறுத்துதல். சி. பின்னோக்கி நிறுத்துதல். டி. இடது புறத்தில் நிறுத்துதல். சரியான பதில் சி. பின்னோக்கி நிறுத்துதல். 5. ஒருவழி பாதையில் வாகனத்தை பின்னோக்கி ரிவர்ஸ் இயக்குவது அல்லது நிறுத்துவது போக்குவரத்து விதிமுறைகளின்படி சட்டவிரோதமானது. இது மற்ற வாகன ஓட்டிகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி நேருக்கு நேர் விபத்துக்கள் ஏற்பட காரணமாகும். இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? ஏ. நாடாளுமன்றம். பி. பிரதமர். சி. இந்திய குடியரசுத் தலைவர். டி. கொலீஜியம். சரியான பதில் சி. இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 12(4)(2) பிரிவின்படி உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். வழக்கமாக உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியே இந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டு நியமிக்கப்படுகிறார். குடிமக்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அரசியல் உரிமைகளில் என்ன சேர்க்கப்பட்டுள்ளது? ஏ. வாக்களிக்கும் உரிமை. பி. வேலைவாய்ப்புக்கான உரிமை. சி. கல்விக்கான உரிமை. டி. சொத்துரிமை. சரியான பதில் ஏ. வாக்களிக்கும் உரிமை. 8-18 வயது நிரம்பிய அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் சாதி மத வேறுபாடின்றி வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இது ஜனநாயகத்தில் மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க உதவும் மிக முக்கியமான அரசியல் உரிமையாகும். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் அதிகாரம் மாநிலத்திற்கு அப்பாலும் நீண்டுள்ளது. ஏ. சரி. பி. தவறு. சி. ஓரளவு சரி. டி. குறிப்பிடப்படவில்லை. சரியான பதில் ஏ. சரி. 1. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் NHRC என்பது ஒரு சட்டரீதியான அமைப்பாகும். இதன் அதிகாரம் இந்தியா முழுவதும் பரவியுள்ளது. இது மாநில எல்லைகளைத் தாண்டி மத்திய அரசு அல்லது யூனியன் பிரதேசங்களில் நடக்கும் மனித உரிமை மீறல்களையும் விசாரிக்கும் அதிகாரம் கொண்டது. 2. 1971ஆம் ஆண்டின் இந்தோ சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா எந்த நாட்டுடன் ஒரு கூட்டணியில் நுழைந்தது? ஏ. சீனா சைனா. பி. சோவியத் யூனியன் சோவியத் யூனியன். சி. ஐக்கிய ராஜ்யம் யுனைடெட் கிங்டம். டி. அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ். சரியான பதில் பி. சோவியத் யூனியன் சோவியத் யூனியன். 8. 1971ஆம் ஆண்டு வங்கதேச விடுதலைப் போரின் போது இந்தியா சோவியத் யூனியனுடன் USSR 20 ஆண்டுகால அமைதி நட்பு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை செய்து கொண்டது. இது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு ஒரு முக்கிய ராஜதந்திர வெற்றியாக அமைந்தது. தேசிய போர் நினைவுச்சின்னம் தற்போதுள்ள ஒரு கட்டமைப்பைச் சுற்றி கட்டப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. மினாரெட் மினாரெட். பி. சத்ரி சத்ரி. சி. பகோடா பகோடா. டி. ஸ்தூபி ஸ்டூபா. சரியான பதில் பி. சத்ரி சத்ரி. 8. சரியான விடை பி. சோகஸ்மேலி புது தில்லியில் உள்ள தேசிய போர் நினைவுச்சின்னம் இந்தியா கேட் அருகே ஏற்கனவே இருந்த சத்ரி சத்ரி என்ற குடை போன்ற அமைப்பைச் சுற்றியே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு வீரர்களின் தியாகத்தை போற்றும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. வஜ்ஜிகளிடையே மக்களை நிர்வகித்து குற்றவியல் வழக்கு விசாரணைகளை கையாண்ட நிறுவனம் எது? ஏ. கண சபை கானா சபா. பி. மகாகுலிகா மகாகுலிகா. சி. குலிகா நிறுவனம் குலிகா இன்ஸ்டிடியூஷன். டி. நியாய பஞ்சாயத்து நியாய பஞ்சாயத். சரியான பதில் சி. குலிகா நிறுவனம் குலிகா இன்ஸ்டிடியூஷன். 10. பண்டைய வஜ்ஜி குடியரசில் குலிகா என்பது குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் ஒரு முக்கியமான நிர்வாக அமைப்பாகச் செயல்பட்டது. இது 8 நிலைகளைக் கொண்ட நீதி விசாரணை முறையில் ஒரு முக்கிய பங்கினை வகித்தது.
ஜனநாயகம் என்பது யாருடைய ஆட்சியை குறிக்கிறது? ஏ. அரசாங்கம், தி கவர்மெண்ட். பி. மக்கள், தி பீப்பிள். சி. உயரடுக்கு, தி எலீட். டி. ஊடகம், தி மீடியா. சரியான பதில் பி. மக்கள், தி பீப்பிள். சரியான விடை பி. சோகஸ்மெலி. ஜனநாயகம், டெமோக்ரசி என்ற சொல் மக்களின் ஆட்சி என்று பொருள்படும். ஆபிரகாம் லிங்கன் இதனை மக்களுக்காக, மக்களால் நடத்தப்படும் மக்களின் அரசு என்று வரையறுத்துள்ளார். மாநில சட்டமன்றத்தின் எந்த பகுதி சட்ட மேலவை ஆகும்? ஏ. மூன்றாவது அவை. பி. மேலவை. சி. கீழவை. டி. முதல் அவை. சரியான பதில் பி. மேலவை. சரியான விடை மாநில சட்டமன்றத்தில் சட்ட மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்பது மேலவை என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு நிரந்தர அவையாகும். இதன் உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். காந்திஜி எந்த ஆண்டில் கைது செய்யப்பட்டார்? அது போராட்டங்களுக்கு வழிவகுத்தது? ஏ. 1920. பி. 1932. சி. 1947. டி. 1905. சரியான பதில் பி. 1932. சரியான விடை பி. சோகஸ்மெலி. இரண்டாம் வட்டமேசை மாநாட்டின் தோல்விக்குப் பிறகு காந்திஜி 1932 இல் கைது செய்யப்பட்டு யரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். இது சட்ட மறுப்பு இயக்கத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு வழிவகுத்தது. சோலியா என்பது எந்த மாநிலத்துடன் தொடர்புடைய ஒரு நாட்டுப்புற நடனம்? ஏ. அருணாச்சல பிரதேசம். பி. இமாச்சல பிரதேசம். சி. உத்தரகண்ட். டி. சிக்கிம். சரியான பதில் சி. உத்தரகண்ட். சோலியா என்பது உத்தரகண்ட் மாநிலத்தின் குமாவோன் பகுதியில் ஆடப்படும் ஒரு பாரம்பரிய வாழ் நடனம் ஆகும். இது 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றைக் கொண்டது மற்றும் திருமண ஊர்வலங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கிராமப்புற இந்தியாவில் உள்ள ஒரு பாரம்பரிய நாட்டுப்புற தகவல் தொடர்பு வடிவம் எது? ஏ. கதகளி, கத்கலி. பி. ஹரிகதை, ஹரிகதா. சி. பரதநாட்டியம், பரதநாட்டியம். டி. குச்சிப்புடி, குச்சிப்புடி. சரியான பதில் பி. ஹரிகதை, ஹரிகதா. 2. ஹரிகதை என்பது கிராமப்புற இந்தியாவில் கதைகள் மற்றும் பாடல்கள் மூலம் தகவல்களை பரப்ப பயன்படுத்தப்படும் ஒரு பாரம்பரிய நாட்டுப்புற கலை வடிவமாகும். அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் ஆரம்பகால சட்ட புத்தகத்திற்கு பதிலாக எது வந்தது? ஏ. ஃபதாவாய் ஆலம்கிரி, ஃபத்வா-ஐ ஆலம்கிரி. பி. ஜவாபிட்டி ஆலம்கிரி, ஜ்வாபிதாய் ஆலம்கிரி. சி. ஐனி அக்பரி, எனாய் கப்ரி. டி. தஸ்தூருல், தஸ்துருலமல். சரியான பதில் ஏ. ஃபதாவாய் ஆலம்கிரி, ஃபத்வா-ஐ ஆலம்கிரி. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. அவுரங்கசீப் தனது ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய சட்டங்களை முறைப்படுத்த ஃபதாவாய் ஆலம்கிரி என்ற சட்டத் தொகுப்பை உருவாக்கினார். இது நீதி நிர்வாகத்திற்கு வழிகாட்டியாக அமைந்த ஒரு விரிவான சட்ட புத்தகமாகும். கிராமங்களில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. வார்டு குழுக்கள். பி. நகராட்சிகள். சி. மாநகராட்சிகள். டி. பஞ்சாயத்துகள். சரியான பதில் டி. பஞ்சாயத்துகள். சரியான விடை டி. சோகஸ்மெலி. கிராமப்புறங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்துகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை 73வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சட்டப்பூர்வ அந்தஸ்து பெற்றன. இவை கிராம அளவில் சுயநிர்வாக அமைப்புகளாக செயல்படுகின்றன. ஒரு ஜனநாயகத்தில் மக்கள் வாக்களிக்கும் உரிமையை பெறும் வயது என்ன? ஏ. 16. பி. 20. சி. 18. டி. 21. சரியான பதில் சி. 18. 5. இந்திய அரசியலமைப்பின் 61வது சட்ட திருத்தம் 1988 மூலம் வாக்களிக்கும் வயது 21- 18- ஆக குறைக்கப்பட்டது. இது இளைஞர்கள் நாட்டின் அரசியல் செயல்பாடுகளில் பங்கேற்பதை உறுதி செய்கிறது. இந்திய மாநிலங்களில் மிக உயர்ந்த நீதிமன்றம் எது? ஏ. உயர் நீதிமன்றம், த ஹை கோர்ட். பி. உச்ச நீதிமன்றம், த சுப்ரீம் கோர்ட். சி. மாவட்ட நீதிமன்றம், த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். டி. அமர்வு நீதிமன்றம், த செஷன்ஸ் கோர்ட். சரியான பதில் ஏ. உயர் நீதிமன்றம், த ஹை கோர்ட்.
சரியான விடை இந்திய அரசியலமைப்பின் 214வது பிரிவின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்க வேண்டும். இது மாநில நீதித்துறையின் உச்ச அமைப்பாகும். 1971ஆம் ஆண்டின் இந்தோ சோவியத் ஒப்பந்தத்தின் காலம் என்ன? ஏ 25 ஆண்டு ஒப்பந்தம், பி 10 ஆண்டு ஒப்பந்தம், சி 15 ஆண்டு ஒப்பந்தம், டி 20 ஆண்டு ஒப்பந்தம். சரியான பதில் டி 20 ஆண்டு ஒப்பந்தம். 1971 இல் கையெழுத்திடப்பட்ட இந்தோ சோவியத் அமைதி, நட்பு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் வகையில் உருவாக்கப்பட்டது. இது வங்கதேச விடுதலைப் போரின் போது இந்தியாவிற்கு பெரும் பாதுகாப்பு அரணாக அமைந்தது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?